அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்குது. மனசு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தியாக எங்கள் டைரக்டர் பாரதிராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா அவர்கள். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொல்லி வைக்கிறோம். ஆண்டவன் அது ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டேரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவேறிச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல. அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் தேட்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படின்ட்டு நேற்று காலோடு அதான் பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆறு சொல்கிறது அப்படின்னு தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனைவியோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அந்த அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. அந்த இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, அவர் குழந்தைகள் எல்லாருமே இன்றைக்கி இப்போ பெரிய அதிர்ச்சியையும் பெரிய இழப்பையும் ஒரு தீராக துரத்தில் இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டும்.